ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தேங்காய் பால் சேமியா வித் சேலட்ஸும் தான். இன்றைக்கி வெளியே போகிற நிறைய வேலையெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிவிட்டு வர வழியிலேயே டிமார்ட்டுக்கு போய் 1 மந்த்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வாங்குறது பிரச்சனையே இல்லை. அதாவது இடத்துல கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா மட்டும் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்கெட்டில் இருந்து தானியம் நட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சா மட்டும் தான் டக்குன்னு எடுக்க முடியும். மறக்காமல் நம்ம பேஜ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஓவராலாக ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து பட்டாணி பட்டர் மசாலா ஒயிட் ரைஸ் தான். அண்ட் இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக பால் பண்ணும் மண்டை கேக் தான். இந்த மண்டை கேக் வந்து எங்கள் சித்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ கேக்குன்னு சொல்லாமல் மண்டை கேக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பெருசாக இருக்கும், நல்லா வெடிச்சு இருக்கனால மண்டை கேக்குவாங்க. நைட் டின்னருக்கு நானே கண்டுபிடிச்ச டிஷ்ஷு தான் ஸ்டஃபிங் ஃபிஷ் தவா. இதுக்கான சைட் டிஷ்ஷு நல்ல பெப்பர் தூக்கலா பன்னீர் கறி தான். சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். இந்த மாதிரி உள்ள ஃபுட்டு எல்லாமே குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். எதனால தான் அட்ராக்டாக இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்கிறனால சாப்பிட்ற ஆர்வமும் இருக்கும். கொஞ்சம் சேலட் வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. இந்த ஹாட் ஷேப் உள்ள சப்பாத்தி யாருக்குன்னு சொல்லட்டா எங்கள் மாமியாருக்கு. நிறைய பேர் ஹஸ்பண்டுக்கு தான் கொடுப்பாங்க, நான் மாமியாருக்கே கொடுப்பேன். வீடியோ எண்டே வந்தாச்சு. பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.